இதுல இன்னொரு விஷயம் சேர்த்து பேசலாம் நினைக்கிறேன். இப்ப இந்த மின்வெட்ட பேசும்போது இன்னைக்கு சவுக் சங்கரோட இப்ப கரண்ட்ல ஒரு பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்லணும்னா, அந்த ஹார்ட்ஸ் எல்லாம் காணாம போகும்போது ஏன் நீ செந்தில் பாலாஜி மேல நடவடிக்கை எடுக்கல, அப்ப திமுகவுடைய அதிகாரிகளை ஏன் நீ நீக்கல, இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் திசை திருப்புறாரா அல்லது உடைச்சு பேசுறாராங்கிறது தெரியல. அதுவும் ஒரு பேசும் பொருள மாதிரி இருக்கு. இப்ப அதாவது சவுக்கு சங்கரை பொறுத்தவரையிலும் இப்போ நான் அதான் சொல்றேன், இதே சவுக்கு சங்கரை பத்தி இந்த மாரிதாஸ் பேசிட்டு, மாரிதாசன் நீங்க எப்பவுமே மாரிதாஸ் ஒரு சங்கியாகவே இருந்தாலும் புரோக்கர்களை ஏற்றுக்கொள்ள கூடாதுங்கிறதுல அந்த ஆள் தெளிவா இருப்பான். நீங்க ரொம்ப புரிஞ்சுக்கணும். இது கருத்து சுதந்திரம் கிடையாது, இவன் புரோக்கரு. ஒரு பிலாசபிக்கோட நீங்க சொல்றது என்ன பாருங்க, ஆனானப்பட்ட சீமான கூட ஏத்துக்கிறேன். ஏன்னா சீமான் புரோக்கராவே இருந்தாலும் அது சின்ன கட்சியே ஆயிருது, அவருக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இந்த சவுக்கு சங்கருக்கு என்ன உண்டு? எதை நீங்க இந்த ஒரு கல்யாணத்தை கலைச்சு விடுவாப்புல இல்லையா, மாப்பிள்ள சொம்பு கேட்பாருன்னு. ஒரே புரோக்கர் கல்யாணத்தை கூட்டவும் செய்வான், ஒரே புரோக்கர் கல்யாணத்தை நாசமாக்கிடுவான். அவன் நினைக்காம ஒரு மணி நேரத்துல கல்யாணத்தை காலி பண்ணிடுவான். அப்ப புரோக்கருக்கு தன்னலன் தான், லாபம் தான் முக்கியம் தவிர 4 பேர் அங்க கல்யாண வீட்டுல அங்க 2 குடும்பம் இருக்குது, அங்க அத்தனை பேர் சேர்ந்து இருக்கிறானே அது முக்கியம் இல்ல. அப்போ இந்த புரோக்கருக்கு பிரச்சனை என்னன்னா, இந்த புரோக்கர் இப்போதைக்கு ஒரு நீண்ட காலமாக ஒரு பெரிய அக்ரிமெண்ட்ல எடப்பாடி பழனிசாமிக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்காரு. பல்வேறு நபர்களுக்கு கீழே வேலை பார்த்திருக்காரு, திமுகவுக்கும் வேலை பார்த்திருக்காரு, திமுகவின் அமைச்சர்களுக்கு கீழே வேலை பார்த்திருக்காப்புல. எலும்பு துண்டுகள் பல பக்கத்துல இருந்து வரும். இந்த நாய் எதற்காவது உதவும் நினைச்சு தூக்கி போட்டவர்கள் பல பேர். ஆனா இன்னைக்கு பெரிய ஒரு லட்சியா கொடுத்து அவரை கோடிக்கணக்குல டி நகர்ல பிரைம் லொகேஷன்ல வீடு வாங்க வைக்கிற அளவுக்கு வசதியாக உழைத்து இன்னைக்கு உருவாக்கி விட்டுருக்குது யாரு? ஐயா எடப்பாடியார், எடப்பாடி பழனிசாமி. சரிங்களா? அப்போ டேபிள் மன்னன் எடப்பாடியாரினுடைய அனுகிரகத்தால் தான் இந்த சவுக்கு சங்கரனுடைய ஆன்மா ஜீவித்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய அந்த பேச்சு, அதாவது அதை சொல்றேன், நான் சொல்றேன் ஆன்மா வேற ஒண்ணும் இல்ல, அவருடைய அந்த அரசியல் ஆன்மா. சரிங்களா? அந்த அரசியல் ஆன்மாங்கிறது இன்னைக்கு உயிரோட வாழ்வதற்கு, அந்த அரசியல் ஆன்மா ஜீவித்துக் கொண்டிருப்பதற்கு எடப்பாடியார் தான் காரணம். இவ்வளவு நெருக்கடிகள் வருது, சுப்ரீம் கோர்ட்டுக்கே கேஸ் போகுதுனாலும் அவ்வளவு சல்லித்தனத்தையும் பண்ணிட்டு அவ்வளவு அவதூறையும் பரப்பிட்டு போய் திரும்பி வர முடியுதுன்னா, பெரிய பெரிய வக்கீல்களை பயன்படுத்த முடியுதுன்னா, எடப்பாடி அதற்காக கோடிகளை கொட்டி கொடுக்கிறார். அப்போ இத ஒப்பிட்டு பாருங்க. அதாவது திருடு போன 37 ஹார்டிஸ்கள் திரும்பி வந்தது, அதெல்லாம் ரைட்டு. ஆனால் அவர்களுக்கு தேவை ஒரே ஒரு ஹார்டிஸ்க் தான், அதற்குள் ஒன்றுக்குள் தான் இருக்கிறது. உனக்கு எப்படிதான் தெரியும்? நீ யாரா? உனக்கு எப்படி தெரியும்? நீ பார்த்தாயா?